திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி, என் குலதெய்வமான கற்கவேல் ஐயனாரை போற்றி வணங்கி, நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, எந்தெந்த விஷயங்களில் குரு பகவான் உங்களுக்கு கவனத்தை நிலைநிறுத்துகிறார் என பார்க்கிறோம். மிதுன ராசி காலபுருஷன் ராசியில் 3ஆம் இடமான மிதுன ராசினியர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி, அதாவது மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியும், தர்மஸ்தானம் அப்படின்னா 10ஆம் இடத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ களத்திரஸ்தான அதிபதியாகவும் மற்றும் தர்மஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து உங்களுக்கு ரிஷபராசியில், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ர நிலையில் அமரும் பொழுது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது, அதாவது விரய குரு, நிறைய விரய செலவுகளை செஞ்சுருப்பீங்க. இந்த ஏப்ரல் எண்டுலேருந்து இப்போ வரையும் செலவு செலவு செலவு, எதுக்கு எடுத்தாலும் செலவு, கண்ட்ரோல் பண்ண முடியல. செலவை நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்க, கண்ட்ரோலே பண்ண முடியல, லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. அதனால் பல கடனையும் வாங்கிட்டேன். இது ஒரு நிலையில்லா தன்மையாக போயிருக்கு. முயற்சி செஞ்சாலும் முடியவில்லை என்று வருத்தப்படும் நமது மிதுனராசி அன்பர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த குரு பகவான் வக்கரம் நிலை அடைந்த உடனே உங்களுடைய விரய செலவுகள் ஒரு கண்ட்ரோலில் ஏற்படும். தேவையில்லாத விரய செலவுகள் உங்களை விட்டு விலகி நீங்கள் கரெக்டான தேவையான விஷயங்கள் மட்டும் செலவு செய்யக்கூடிய தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. வேலைக்கு ஏற்ற ஊதியம், நீங்கள் வேலை நல்லா பார்ப்பீங்க, ஹார்ட் ஒர்க்கர், ஆனால் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறது கடினமாக இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் கிடைப்பதற்கான தன்மைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. தடைகளை விலகி மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில் கிரக சூழ்நிலைகள் ஏற்பட போது, பலவிதமான தடைகள் இருந்திருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்திலிருந்து நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். சொத்து பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருந்திருக்கும். என்னடா புரிய மாட்டேங்கி, எதுக்காக இந்த சொத்துலேருந்து நமக்கு சாதகமாக அமைய மாட்டேங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ மேபி அப்படி குழப்பங்கள் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த குரு வக்கர பயிற்சியில் சொத்து பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்க போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. நீண்ட நாட்களாக ஒரு விதமான பிரச்சனைகளை ஒரு பாரமாகவே சமர்ந்து கொண்டிருக்கும் நமது மிதுனராசினியர்களுக்கு அந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. உங்களுடைய மனதில் உள்ள பாரத்தையும் தலையில் உள்ள பாரத்தையும் தூக்கி தனியாக வச்சுட்டு ஃப்ரீ மைண்டாக நீங்கள் செயல்படுவதற்கான ஒரு காலகட்டமாக அந்த குரு வக்கர பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஆள்கிட்ட ரூபா கொடுத்துட்டேன் சாமி, அந்த பணத்தை என்னால் வாங்க முடியலையா, எப்படியா அந்த பணம் கிடச்சிருமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கட்டாயமாக உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்வதனால் மாற்றம் ஏற்படுமா, நான் இடம் விட்டு இடம் மாறிடலாமா, அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கலாமா அப்படின்னு நினச்சா, கட்டாயமாக அந்த பயணம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது. வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிருக்கோம் அப்படின்னு யாரும் மிதுனராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா, அந்த முயற்சியில் தடையாகவே இருக்குது அப்படின்னா, உறுதியாக வெளிநாடு முயற்சியில் உள்ள தடைகள் விலகி நீங்கள் வெளிநாட்டில் வேலைக்கு செல்வதற்கான அமைப்புகள் உங்களுக்கு கிரகங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். கடன் சுமையை குறைத்து நீங்கள் மன நிம்மதியாக இருப்பதற்குரிய சூழ்நிலைகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ண போது. லாட்ரி சீட்டு உங்களுக்கு, அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்போ லாட்ரி சீட்டு மூலமாக ஒரு லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எதுனாலுமே சரி, திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு நிலையான தன்மையை கொடுத்துருமானா அதுலேயும் கவனம் தேவை. ஸோ அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்து விடக்கூடாது.
கவனமாக நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ இந்த குரு வக்ர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்களில் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகளில் ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் விலகி சென்று அந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு தேடி வருவதற்கான வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தவிர வாதங்களை தொடர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து விடக்கூடாது என்பது கிரக ரீதியான உண்மை. இந்த குரு வக்கர பயிற்சியில் மிதுன ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய அருகாமையில் இருக்கும் பெண் தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுங்கள். அதேபோல் உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் உண்டு என்று கூறியிருந்தார்கள் என்றால், மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான பேருக்கு கன்னி தெய்வம் உண்டு குலதெய்வமாக, அல்லது கன்னி தெய்வம் உங்களுடைய வீட்டில் உண்டு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ அப்படி ஏதேனும் சொல்லியிருந்தார்கள் என்றால் அந்த கன்னி தெய்வத்தை மனதார வழிபாடு செய்து கையெடுத்து கும்பிட்டு எங்களுடைய குலதெய்வத்தையும் எங்களுடைய குலத்தையும் காத்திருந்து எங்களுக்கு வெற்றிக்கான உதவியாக்க வேண்டும் என மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது என்பது உண்மை.